மே 8ஆம் தேதி வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி இப்போ வெளியாயிருக்கு. தேர்வு முடிவுகளுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருந்தாலும் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் ஒப்புதல் பெற திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு ஒரு நாள் முன்பு அறிவிப்பு வெளியாகும் என அரசு தேர்வுகள் இயக்கம் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எதுக்காக மே 8ஆம் தேதி வெளியாகிறது லேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்க இருக்காரு. இப்போ என்னைக்கு வேணாலும் அவர் பொறுப்பேற்கலாம். குறிப்பா மே 7ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இப்ப மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்நிலை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தமிழகத்துல ஆட்சி அமைக்கணும்னா 118 இடங்கள் தேவை. இப்போ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய கட்சிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்காரு. பதவியேற்ற பிறகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இந்த +2 ரிசல்ட்டை அவரே பார்த்தீங்கன்னா வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இதுதான் பரபரப்பு செய்தி. மே 8ஆம் தேதி வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால +2 ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள், பெற்றோர்கள் யாருமே பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்று புதிதாக முதலமைச்சராக இருக்க விஜய் அவர்களே வெளியிடுவாரு. நான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையா ஒன்று கேட்டுக்கிறேன். தமிழகத்துல எண்ணற்ற படிப்புகள்ல, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, மெடிக்கலு, பேராமெடிக்கலு, அக்ரிகல்ச்சரு, வெட்னரி, அதுக்கப்புறம் லா, அதுக்கடுத்து இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா ஏகப்பட்ட ஆயுஷ் கோர்சஸ், இந்த மாதிரியான கோர்சஸுக்கெல்லாம் நம்ம தமிழக அரசு தான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங்கை விஜய் அவர்கள் நேரடியாக மாணவர்களுக்கு உண்மையான ஃபீஸு, உண்மையான கவுன்சிலிங் வழியா போகக்கூடிய மாணவர்களுக்கு உண்மையான ஃபீஸை பார்த்தீங்கன்னா வாங்க சொல்லி எல்லா கல்லூரிகளுக்கும் உத்தரவிடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இது வரைக்கும் 7.5% இடஒதுக்கீடு, 7.5 ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கு. அதை விஜய் அவர்கள் வந்த உடனே அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் 10% பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இப்போ இந்த பரபரப்பு செய்தி பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நாளை மறுநாள் வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பரபரப்பு செய்தி பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுதான் பரபரப்பு செய்தியாக மாறி இருக்கு. அதனால யாருமே பேனிக் ஆக வேணாம். கண்டிப்பா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இந்த +2 ரிசல்ட்டை வெளியிடப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு முன்பாக ரிசல்ட் வந்தாலும் கூட கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இன்னும் யார் முதலமைச்சர், அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர், பள்ளி கல்வித்துறைக்குன்னு தனியாக மினிஸ்டர்லாம் ரெடி பண்ணணும். அவங்க தான் சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்லாம் நடத்தி முடிக்கணும். அதனால இப்போ இதுதான் மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்குங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் நீங்கள் எந்த படிப்பில் சேர்ற மாதிரி இருந்தாலும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், வெட்னரியாக இருக்கட்டும், ஃபிஷரிஸாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எந்த படிப்பில் ஆயுஷ் கோர்சஸாக இருக்கட்டும், எதில் படிக்கிற மாதிரி இருந்தாலும் நீட் தேர்வு முடிவுகளுக்காக பல மாணவர்கள் காத்திருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஒருவேளை முன்கூட்டியே +2 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெளியானாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், +2 தேர்வு முடிவுகளை நாளை மறுநாள் வெளியாகாது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இப்போ பரபரப்பு செய்தியாக மாறி இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டை வெளியிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? காத்திருங்கள்ங்கிறது தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அதனால இந்த செய்தியை பாருங்க. நாளை மறுநாள் வெளியிடப்பட இருந்த +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்பு. தேர்வு முடிவுகளுக்கான ஏற்பாடுகள் தயாராக இருந்தாலும் புதிய அரசு பொறுப்பேற்ற பின் ஒப்புதல் பெற திட்டம். ஏன்னா ஒரு அரசு கிட்ட ஒப்புதல் வாங்காம எதையுமே வெளியிட முடியாது. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஆட்சி அமைக்க 118 தொகுதி தேவை. விஜய் அவர்களுக்கு இப்போ காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிட்டாங்க, இன்னும் பல கட்சிகளோட பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பெரும்பான்மையோட விஜய் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய அரசு உருவாக போகுது. அந்த அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நல்லதை பண்ணா எல்லாருக்கும் நல்லதுதான். அதனால விஜய் அவர்கள் கண்டிப்பா இந்த இளைஞர் சமுதாயத்தினாலதான் விஜய் மிகப்பெரிய லெவலுக்கு வந்திருக்காரு. அதனால இந்த இளைஞர்களுக்காகவும் இந்த மாணவர்களுக்காகவும் விஜய் அவர்கள் நல்ல முடிவை எடுப்பார் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.